கெட்டி வத்தல் ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அது 200 கிராம் உலக்குக்கு நான் 5 உலக்கு எடுத்திருக்கேன். அதே உலக்குக்கு ஒரு உலக்கு மாவு ஜவ்வரிசின்னு கடையில கிடைக்கும். அதையும் முந்தின நாள் இரவே ஊற வச்சிடுங்க. அடுத்த நாள் அதிகாலையில இது ரெண்டையுமே ஒன்னா சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சு செய்ய ஆரம்பிக்கலாம். இத தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் இருக்கிற மாதிரி நெகிழ்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. உப்பு போட்டு மாவை அரைச்சு வச்சிடுங்க. ஆங்காங்கே அந்த ஜவ்வரிசி கொஞ்சம் முத்து முத்தா தெரியறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணிங்கிற மாதிரி 5 கப்புக்கு 20 கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைங்க. கூடவே ஒரு 20 பச்சை மிளகாவை அரைச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும் பொழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேருங்க. இந்த தண்ணீர் நல்லா கொதிக்கிறதுல தான் மாவு வேகிற அந்த பதம் கரெக்டா வரும். ஸோ நல்லா கொதிக்க வைங்க. நல்ல கொதிநிலை வந்ததுக்கு அப்புறமா அனலை குறைச்சிட்டு நாம அரைச்சு வச்சிருக்கிற மாவை மெல்லமா அதுல சேருங்க. சேர்க்கும் பொழுது கைவிடாம கிளறிக்கிட்டே சேருங்க. கெட்டி பற்றக்கூடாது மாவு, அது ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க. நல்ல கிளறுங்க. தண்ணீர் கொதிநிலையில இருக்கும் போது நம்ம இதை சேர்க்கறதுனால சட்டுன்னு மாவு வெந்துடும். கைவிடாம கிளறணும். அடி பிடிக்காம கிளறது நீங்க கிளற சாமர்த்தியத்துலதான் இருக்கு. நல்ல அடி கனமான பாத்திரத்துல நீங்க பண்ணும்போது அந்த அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். இது எப்படி அந்த வெந்துருச்சுங்கிற பதம் என்னன்னா, ஆங்காங்கே பபிள்ஸ் உருவாகும் பாருங்க. வெடிச்சு அது வழியா வெப்ப காற்று வர மாதிரி இருக்கும். இதுதான் பதம். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு, கைகளை நல்லா தண்ணீர்ல நனைச்சிட்டு தொட்டிங்கன்னா கைகள்ல மாவு விட்டாது. இதுதான் பதம். அப்போ நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இதுல சின்ன வெங்காயம் 2 உலக்கு அளவுக்கு நல்ல பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. மாவு ஓரளவு ஆறுன பதம் வரும் பொழுதுதான் சீரகம் சேர்க்கணும். இல்லைன்னா மாவோட கலர் அந்த சூட்டுல கலரே மாறி போயிடும். ஸோ சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்திருக்கேன். கூடனாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நல்ல பெட்ஷீட் மேல ஒரு வெள்ளை வேஷ்டிய நனைச்சு பிழிஞ்சு உதறி அது மேல இது மாதிரி உருண்டைகளா உருட்டி வைங்க. நல்ல காயணும். 2-3 நாளாவது காயணும். எடுக்கும் பொழுது என்ன பண்ணோம், வேஷ்டிய திருப்பி போட்டுட்டு வத்தலினுடைய பின்பாகத்துல தண்ணீர் தெளிச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வத்தல் தானே கலண்டு வந்துடும். நம்ம அதிக பிரயத்தனப்பட வேண்டாம், அதுவே வந்துடும். வத்தல் காய வைக்கிறதுலயும் இன்னொரு ட்ரிக் இருக்கு. நல்லா காஞ்சாதான் உங்களுக்கு வத்தல் ரொம்ப நாளைக்கு பூச்சிகள் அண்டாம இருக்கும். நல்ல வெயில்ல காய வைங்க. கலகலன்னு சத்தம் வர மாதிரி அந்த வத்தல் காஞ்சிருக்கணும். அதுதான் பதம். இப்ப இதை எண்ணெயில பொரிச்சு காட்டுறேன். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஜவ்வரிசி சேர்த்திருக்கிறதுனால அதோடைய ருசியும் அபாரமா இருக்கும். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ. இதுவரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.